நாங்கள் இப்போ ஒரு இராணுவ முகாமை தான் நாங்கள் பார்க்க வந்து முழுமையாக பாரிய இராணுவ அப்படியே நிலைகளையும் மேற்பிரிவு வந்து 10வது அனிவர்சரி கொண்டாடினதுக்கான அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சரி, இதுக்குள்ள வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஒரு மிகப்பெரிய இராணுவ முகாம். இந்த இராணுவ முகாம் மக்கள் மத்தியில் ஒரு 60 ஏக்கர் நிலப்பரப்பை பிடிச்சிருந்த ஒரு முகாம். இது வந்து ஒரு இராணுவம் இருந்தது உண்மையில் ஒரு தேவையற்ற இடம் என்று தான் நான் நினைக்கிறேன். மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்துல வந்து இராணுவம் இந்த 60 ஏக்கர் காணியை வச்சிருந்தன்றது ஒரு தேவைக்கற்ற ஒரு விடயமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக டிசிசி மீட்டிங்களில் வந்து அங்கே நடக்கின்ற சந்திப்புகளில் கூடுதலாக மக்கள் மத்தியில் இருக்கிற இராணுவம், மக்கள் நிலங்களை வச்சிருக்கிற இராணுவம் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் வந்து கூடுதலாக வந்து கதைத்ததுக்கு அமைவாக சில எம்பிகள் ஊடாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அவங்கள அழுத்தங்கள், மக்களின் அழுத்தம், அவர்களின் அழுத்தங்கள் ஊடாக முக்கியமான பாரிய முகாங்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கும் வந்து பல ஆயிரக்கணக்கான இராணுவங்கள் இருந்த முகாங்கள். இப்போ நாங்கள் நிற்கிறதும் 60 ஏக்கர் நிலப்பரப்புன்றது ஒரு சாதாரண இடம் அல்ல, மிகப்பெரிய அளவிலான ஒரு முகாம். உள்ளுக்கு வந்து சொகுசு கட்டிடங்கள் கூட இருக்குது. அந்த கட்டிடங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துல இந்த சொகுசு கட்டிடங்கள் தேவையா, இத்தனை மில்லியன் ரூபா பெறுமதியான கட்டிடங்கள் இந்த இடத்துல தேவையான்றதை தான் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த இடத்துல இந்த கட்டிடங்கள் தேவையா இல்லையான்றதை நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முதல் எங்களை கேவிஆர் டிவி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முகாமில் இருக்கிற முக்கியமான விடயங்களை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணி வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கணுமா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து அண்மையில் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட ஒரு கேம்ப். இந்த கேம்பை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு இராணுவ முகாமை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பாரிய இராணுவ முகாம் வந்து அண்மையில் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டு மக்கள்கிட்ட இந்த காணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய அளவிலான ஒரு மிக பரந்த ஒரு 60 அல்லது 70 ஏக்கரை பரப்பை கொண்ட ஒரு பெரிய ஒரு கேம்ப். அந்த கேம்பில் இருந்த இராணுவம் இப்போ முழுதாக இந்த இடத்தை விட்டு எழும்பி வேறு இடத்துக்கு போய்விட்டாங்க. அப்போ அந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து முழுமையாக தெரியும் உங்களுக்கு, எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குது. ஜன்னல்கள், கதவுகள், நிலைகள் என்று எல்லாமே கலட்டியிருக்கிறாங்க. ஆனால் சில பொருட்கள் வந்து அந்த இராணுவ சின்னங்களை வந்து கலட்டலை, அது அப்படியே இருக்குது. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவைகளோட சின்னம், சில இராணுவ லட்சணைகள் என்று சொல்லுவோம் நாங்கள், அந்த இதுகள் வந்து அதிலே அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிலதுகளை அவங்க கலட்டி கொண்டு போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பார்ப்போம் அங்காலே என்ன இருக்குண்டு. நாங்கள் போகிற இடம் வந்து ரிசப்ஷன் என்று சொல்லுவாங்கள்ல, இந்த இதுக்குமே வந்து ரிசப்ஷன் என்று சொல்கிறது ஒரு முக்கியமான இடம். இங்கே வந்து வெளியில் இருந்து வார மக்களாக இருந்தாலும் சரி, இராணுவமாக இருந்தாலும் சரி தான் இந்த இடத்துல தான் பதிவொன்றை மேற்கொண்டு கேம்புக்குள்ளே போகலாம். அந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இந்த இடம் வந்து நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல் வரக்குள்ளே, 2 மாதம் அல்லது அந்த காலப்பகுதிக்கு வரக்குள்ளே இந்த கட்டிடம் வந்து முழுமையாக இருந்தது. இதில் இராணுவம் இருந்தவேல். இப்போ வந்து இந்த இராணுவம் வெளியேறின பிறகு இந்த கட்டிடம் எல்லாம் உடைக்கப்பட்டு தூள் துணியாக கிடக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த கட்டிடத்தை பயன்படுத்தலாம். ஏனெண்டா சில இதுகளை வந்து நிலைகளை வந்து கொழுவி இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடியமே இருக்குது. அடுத்தது ஒரு சிங்களத்தால் பொறிக்கப்பட்ட அவைகள சின்னங்களை வந்து லட்சணைகளை பொறிக்கப்பட்ட ஒரு வாசகம், இதில் ஒரு நினைவு கல் ஒன்று இருக்குது. அந்த நினைவு கல்லில் என்ன எழுதியிருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் ஏண்டா முழுக்க சிங்களத்தில் இருக்குது. மேலுக்கு இருக்கிற கோபிசங்களை அல்லது மரங்களை கலாட்டி கொண்டு மற்ற பொருட்களை உடைக்காமல் வெளியேறினால் இந்த இடத்தை வந்து தொடர்ந்தும் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வாரவங்கள் இந்த இடத்தை பயன்படுத்தலாம்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் உடைச்சி கொள்றதால எந்த ஒரு இதுக்குமே இல்லை, நீங்களும் உடைச்சி இதை வந்து எதுவுமே செய்ய போகிறதில்லை. ஏனென்றால் உடைச்சி எல்லாமே தூள் துணியாக தான் கிடக்குது. எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் எல்லாமே
துண்டு துணியாக தூள் துணியாகத்தான் கிடக்குது. இதில் உங்களுக்கு இதை உடைச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்குமான்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படியே பின்பக்கத்தாலே வந்து கொண்டிருக்கிறோம். பின்பக்கத்தால் வந்து கொண்டிருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த கட்டிடத்தின் வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் முன்பக்கம் போயிட்டோம். இது வந்து ஒரு கொடியேற்றுன்ற பகுதி, அதாவது வந்து அணிவகுப்பு நடத்தி கொடியேற்றுகின்ற பகுதி. இதுலேயும் இராணுவத்தின் லட்சணை அவங்களோட சின்னங்களை வந்து பதிச்சிருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் அந்த கட்டிடங்களை வந்து முழுமையாக உடைக்காமல் அப்படியே நிலைகளையும் மேல் கோப்சத்தையும் கலட்டிட்டு விட்டால் ஒரு ஆள் வந்து ஒரு பகுதி வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இது ஒரு காரியாலயமாக இருந்திருக்கலாம். முக்கியமான ஒரு காரியாலயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த கட்டிடத்தை பார்க்க தெரியுது. மிகப்பெரிய ஒரு கொமாண்டர், அதாவது வந்து ஒரு இலட்சணை பதிக்கப்பட்ட ஒரு பதாதை, அதாவது வந்து கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த கல்வெட்டிலையும் என்ன விடயம் எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியலை. என்ற சிங்களத்தில் முழுக்க சிங்களத்தில் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் அப்படியே பார்ப்போம். இதில் ஒரு முடி, ஒரு ராஜமுடி என்று சொல்லுவோம் நாங்கள், அது அப்படியானது ஒன்று தான் இதில் கிடக்குது. இதுலேயும் அவங்களோட சின்னம் இருக்குது. சரி, நாங்கள் இப்படியே இந்த அறைக்குள்ளால் வெளியில் போகிறோம். இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். ஆனால் தொடர்ந்தும் கட்டிடங்கள், நிறைய கட்டிடங்கள் கிடக்குது. நாங்கள் இப்போ பின்பக்கம் போகிறோம். அடுத்த பின்பக்கம் என்று சொல்கிறத விட இது நான் நினைக்கிறேன் காரியாலயமாக தான் இது இயங்கியிருக்குது. இனி இராணுவ படைகள் வந்து இருந்த இடத்த தான் நான் உங்களுக்கு முழுமையாக காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் பின்பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். பின்பக்கம் தான் பெரிய கட்டிடங்கள்லாம் கிடக்குது, நிறைய கட்டிடம் கிடக்குது. அந்த கட்டிடங்களை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் ஒரு விடயத்தை இதில் கேட்கலாம். என்னென்னா, இந்த கட்டிடங்களை, இந்த இடத்துகளை நீங்கள் ஏன் காட்டுறீங்க, எங்களுக்கு ஏன் இதெல்லாம் எங்களுக்கு தேவையாண்டு கேட்கலாம். சிலர் கேட்கலாம், எல்லாரும் இல்லை, சிலர் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வாங்க. அடுத்த ஒரு பெரிய கட்டிடத்துக்காக நாங்கள் போகிறோம். இந்த கட்டிடம் வந்து இதுக்கும் ஒரு காரியாலயமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏனெண்டா இது வந்து 2 பக்கமும் அறைகள் ஒரு ஹோல்மாய் கிடக்குது. உயரமாக படிகள் உயர்த்தி இந்த கட்டிடம் வைக்கப்பட்டிருக்கு. சில நேரம் இந்த இராணுவத்துக்கான சந்திப்புகள், இந்த கேம்பில் இருந்த இராணுவத்துக்கான சந்திப்புகள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்தியிருக்கலாம் என்று தான் நாங்கள் யோசிக்கிறோம். இதில் வந்து ஒரு சின்னங்கள் பதிச்சிருக்கணும், அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அவங்கள நிறைய கல்லுகள் எல்லாம் பதிச்சு எடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பள்ளம். இது வந்து உயரமாக இருக்குது, இந்த பகுதி வந்து பள்ளம். இதில் இன்னொரு வித்தியாசம், இந்த இடம் வந்து எதுவுமே இல்லாமல் இதாக இருக்குது. இந்த இடம் இதிலேயும் இதே நிலப்பாட்டில் தான் இருக்குது. நாங்கள் இப்போ தொடர்ந்து போகிறோம். பின்பக்கம் பார்ப்போம். இன்னும் பின்னுக்கு கட்டிடங்கள் கிடக்கு, நிறைய கட்டிடங்கள் உடைக்கப்பட்டிருக்குது. இது நீண்ட காலமாக இராணுவம் தன்னை கட்டுப்பாட்டுக்கு வச்சுருந்த இந்த இடத்த இப்போ அண்மையில் தான் இந்த இடத்த விட்டு எழும்பினவங்க பார்த்திங்கன்னா தெரியும். இதை முற்றும் முழுதாக உடைச்சிருக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். இதில் உடைச்சி எதையுமே எடுக்கலாது, நிலப்பாடெலாம் கிடக்குது. அப்போ இதில் வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, அவைகளுக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை, இதில் வந்து இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை. இப்போ நாங்கள் இதுக்கு பின்பக்கம் பார்க்குறோம். இந்த கட்டிடத்துக்கு பின்பக்கம் இதுலேயும் ஒரு பெரிய கட்டிடம் இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இது வந்து ஆரம்ப காலத்தில் இது வந்து இருந்த ஒரு கட்டிடம். இது வந்து இப்போ போடப்பட்ட கட்டிடம் இல்லை. இது ஆரம்ப காலத்தில் இந்த கீழ்த்தளம் இருந்திருக்கு. அப்போ நாங்கள் இது வந்து என்ன இடமாக இருந்தன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. நாங்கள் முட்கம்பன் பக்கம் வந்திருக்கிறோம் தான். ஆனால் இது என்ன இருந்ததுன்றதெல்லாம் எனக்கு இதில் சம்மந்தமாக தெரியாது. ஆனால் இது வந்து இப்போத்தைய கட்டிடம் இல்லை. இந்த தளமெல்லாம் வந்து யுத்த காலத்துக்கு யுத்தம் மௌனிக்க முதல் இருந்த கட்டிடம். இதுலேயும் ஒரு இலட்சணை பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். சரி, தொடர்ந்து பார்ப்போம்னாங்க, நீங்கள் வாங்க. பின்னாலேயும் ஒரு கட்டிடம் இருக்குது, பெரிய கட்டிடம். தொடர்ந்து அப்படியே கட்டிடங்கள் தான் இருக்குது. பார்க்க நாங்கள் கட்டிடம் தான் வந்து ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு கட்டிடம். இதில் கல்லெல்லாம் கலட்டி இருக்கிறாங்க. இது வந்து கல்லுகள்.
இதை பாருங்கள், இங்கே இவ்வளோ கட்டிடம் இருக்காண்டு எல்லாமே அரசாங்கம் வீண். அதான் நான் சொல்லுவேன், இவ்வளோ கட்டிடத்துக்கும் இவ்வளோ காசு முடிஞ்சிருக்கும். களைச்சி போட்டேன் நான் நடந்து. இதில் ஒரு கட்டிடம், இதுவும் உடைக்கப்பட்டிருக்கு ஃபுல்லாக. இந்த கட்டிடமும் முற்று முழுதாக உடைக்கப்பட்டு எதுவுமே இல்லை. இப்போ அது என்ன பிரயோசனம் பண்ணே தெரியாது. எல்லாத்தையுமே உடைச்சி எல்லாத்தையும் இதான் இருக்கிறால என்ன நன்மை இருக்குது? எதுவுமே இல்லை. எல்லா கட்டிடமுமே உடைச்சி தூளாக்கி இருக்கணும். அதனால் என்ன பிரயோசனத்தை கண்டிக்கணுமோ தெரியலை. ஒன்றையும் விடக்கூடாது, எதையுமே வேலைக்கு வச்சுருக்கக்கூடாது. ஆனால் இந்த பனையை பாருங்கள், இது வந்து அழகான ஒரு பனை. இது வடிவாக இருக்கும். இதை எடுக்க இதுக்கும் ஒரு காரியாலயமாக தான் இருந்திருக்குது. இராணுவத்தின் ஒரு காரியாலயமாக தான் இதுவும் இருந்திருக்கு. இதில் வந்து ஒரு தொட்டி ஒன்று இருந்திருக்கு, மீன் தொட்டி. அதுக்குள்ளே ஒரு பாலம் ஒன்று செட் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. இதில் மீன் வளர்க்குறதும் அங்கே ஒரு பாலம் ஏறி இறங்குறதுக்கு. இது வந்து இந்த புல்லுகள் இதில் ஒரு இலட்சணை ஒன்று உடைச்சிட்டாங்க. அதையும் பாருங்க இப்படி இருக்கண்டு அழகாக இருக்குது. தலையை உடைச்சிட்டாங்க. வந்து ஒரு மரம் நிற்கிது பாருங்கள். என்ன மரம் மட்டும் பிடிப்பீங்க நீங்கள்? இது ஜம்புக்கா. இந்த நேரம் இந்த ஜம்பு நிற்குமாண்டா இப்படி இருக்கும். சரியான வெயில், தண்ணி தாகமாக இருக்குது. ஜம்புக்கா நின்றால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி, அப்படி தொடர்ந்து பார்ப்போம். இந்த கட்டிடத்தையும் நாங்கள் பார்த்துட்டு, இதுவும் அந்த தளமும் நான் சொன்னது போல் இது இப்போதைய தளம் இல்லை. இது வந்து பல வருடங்களுக்கு முதலே உருவாக்கப்பட்ட தளங்கள் தான் இதில் இருக்கிறதில்ல. அதுக்கு மேலே தான் கட்டிடங்கள் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த கட்டிடம் எல்லாம் இருக்குது. பகுதி இருக்குது. ஆறு தண்ணி வந்து தேக்கக்கூடிய ஒரு ஆறு மாதிரி ஒரு இடம் அது செய்திருக்கணும். அதுக்குள்ளே வந்து இந்த மஞ்சள் மூங்கில் இருக்குது தானே, மஞ்சள் மூங்கில், அந்த மூங்கில் நிற்கிது. அதையும் வெட்டியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து அழகாக செய்திருக்கணும். இந்த இடத்த நடுவில் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி தண்ணியை தேக்கி, நான் நினைக்கிறதுக்கு மீன்களை விட்டுருக்கணும் தெரியலை. அங்கே ஒரு போக்கு வச்சிருக்கணும். அங்கேயும் அந்த மஞ்சள் மூங்கில் நிற்கிது. இதுக்குள்ளேயும் நிற்கிது மஞ்சள் மூங்கில். நடுவில் தண்ணி நிற்கிது. ஆனால் மீன்கள் ஒன்றையும் காணலை. சில நேரம் மீன் விடுபட்டிருக்கலாம். இதுக்கு அதான் நிற்கிறேன். இதுதான் மஞ்சள் மூங்கில். இது வந்து எடுக்கிற கஷ்டம்தான். இந்த இடத்துகளில் வந்து பார்க்குறனா கஷ்டம். எங்கே அழகாக இடத்துகளுக்கு தான் இதை வச்சிருப்பினோம். நாங்கள் முன்னுக்கு போகிறோம். எல்லாமே இங்கே பின்பக்கம் பார்த்துட்டோம். நிறைய தூரம் கட்டிடங்களுக்கு நான் போகலை. ஏனண்டா என்னால் நடக்க இயலாது. களைச்சி போட்டேன். இப்போ சிப்பியாறு போய் இப்போ வந்தனாங்க. அதால் நான் அந்த இடத்துக்கு போயிடாமல் களைச்சி போய் திரும்பி வந்துட்டேன். படைப்பிரிவு வந்து 10வது அனிவர்சரி கொண்டாடினதுக்கான ஒரு பதாதை. அதை வந்து கட் அவுட் ஒன்று தான் கிடக்குது. இங்கே வந்து 10வது அனிவர்சரி கொண்டாடி இருக்கணும். அதுக்கான சான்றிதழாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இராணுவம் இருந்தால் அங்கே கட்டாயமாக ஒரு அவங்களோட வழிபாட்டு தலம் ஒன்று இருக்கும். அந்த வழிபாட்டு தலம் தான் நாங்கள் இப்போ போகிறது. அந்த வழிபாட்டு தலம் இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சரி, இப்போ நாங்கள் அதுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து எல்லாமே உடைச்சிட்டாங்க, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கீறப்பட்ட சித்திரங்கள், அழகான சித்திரங்கள் அப்படியே இருக்குது. பாருங்க இப்படி இருக்காண்டு இவ்வளோ அழகாக கீறி இருக்கிறோம். இந்த சித்திரங்களை பார்த்துட்டு நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் கலட்டி கொட்டினாலும் இந்த புத்தர் வந்து இருக்கிற இடத்துல விட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இப்படியாவது ஒரு அரச மரம் இருக்குமென்னு சொன்னால் அந்த அரச மரத்தை சுற்றி கட்டியிருக்கணும். கல்லால் வந்து கட்டியிருக்கணும். கட்டின இடத்துகளில் புத்து எழும்பி போய் இருக்குது. அப்படியே அங்கே இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமண்ட். ஆனால் இதில் இருக்க உண்மை ஆசையாக இருக்குது. கொஞ்சம் நிழல் கூட இருக்குது இந்த இடத்துல. பின்பக்கம் வந்து சொகுசு கட்டிடங்கள் இருக்கிற பகுதியை தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சொகுசு கட்டிடங்களில் வந்து உங்களுக்கு தெரியும், இராணுவத்தின் வார் வந்துன்னு சொல்லினோம். இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்கு வாரத்துக்கு எங்களுக்கு தெரியலை. அதால் நாங்கள் அந்த சொகுசு கட்டிடங்களை தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். பின்னுக்கு அதை விட குளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த சொகுசு கட்டிடத்துக்காக பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த இடத்துல வந்து இந்த பெரிய ஒரு கட்டிடம், அதை விட பெரிய ஒரு தண்ணி டேங்க் கட்டியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தண்ணி டேங்க். நான் நினைக்கிறேன்
பல லட்சம் லிட்டர் வந்து கொள்ளளவு செய்யக்கூடிய இந்த கட்டிடத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு பார் ஐயங்கினு சொல்லினோம். இந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் இது எப்படி இன்னொரு கட்டிடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கும் வந்து ஒரு அழகான ஒரு கட்டிடம் தான். முக்கியமான கட்டிடம் எல்லாம் உடைச்சிட்டோம். ஏன்னா வந்து நாளைக்கு அதால் பிரச்சனைகள் வரும் மட்டும் நச்சுக்கு நம்ம தெரியல. அந்த கட்டிடத்தை உடைச்சிட்டோம். இது வந்து இதை ஃபுல்லாக உடைச்சிருக்கிறாங்க அந்த கட்டிடத்தை. எவ்வளோ அழகான இடங்கள் எல்லாத்தையும் வந்து சாதாரணமாக நாங்கள் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க மக்களின் வரி பணத்தில் தான் இந்த நிதியெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கணும். இராணுவத்துக்கு வருடத்தில் ஒரு தடவை வந்து நிதி ஒதுக்கினாலும் அது வந்து ஆற்ற நிதின்றது உங்களுக்கு தெரியும். ஆற்ற நிதி எடுத்து ஒதுக்கினோம்ன்றது தெரியும். இது முழுதும் மக்களின் வரி பணங்களில் வந்து பெறப்பட்ட நிதிகளில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரு அனாவசியமாக போய்விட்டது. எத்தனையோ மக்கள் வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லை, இருக்கிறதுக்கு காணி இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டு கட்டிடங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது.